சிவசேனா கட்சி சார்பில் குண்டுவெடிப்பில் உயிரிழந்த மாவீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு. கோவையில் 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி ஆர்எஸ்புரத்தில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் 58 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். எனவே ஆண்டுதோறும் பிப்ரவரி 14ஆம் தேதி பல்வேறு இந்து இயக்கங்கள் மலரஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் சிவசேனா கட்சி சார்பில் குண்டுவெடிப்பில் உயிரிழந்த மாவீரர்களுக்கு ஆர்எஸ்புரம் பகுதியில் வீரவணக்கம் மற்றும் புஷ்பாஞ்சலி செலுத்தும் நிகழ்வு சிவசேனா மாநில ஒருங்கிணைப்பாளர் மா முருகன் தலைமையில் நடைபெற்றது. மாநில அமைப்பு செயலாளர் செந்தில், பாரதிய காம்கர் சேனா மாநில செயலாளர் மாரிச்செல்வம், கோவை மண்டல தலைவர் ஹரிஹரன், கோவை மாவட்ட தலைவர் நாகராஜன், பொதுச் செயலாளர் அயோத்தி ரவி, மாநகர தலைவர் மருது, வடக்கு மாவட்ட தலைவர் கர்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக கேரள மாநில தலைவர் சஜித் திருத்திக் குனில், மாநில செயல் தலைவர் தஞ்சை சசிகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு கோஷங்கள் முழங்க வீரவணக்கம் மற்றும் புஷ்பாஞ்சலி செலுத்தினர். முன்னதாக லைட் ஹவுஸ் மைதானத்தில் இருந்து பேரணியாக புறப்பட்டு ஆர்எஸ்புரம் குண்டுவெடிப்பு நடைபெற்ற இடத்திற்கு வந்தடைந்தனர். இந்நிகழ்வில் தெற்கு மாவட்ட தலைவர் ரமேஷ் பாபு, மாநில மாவட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இதுகுறித்து மாநில ஒருங்கிணைப்பாளர் மா முருகன் கூறியதாவது: வணக்கம். சிவசேனா கட்சியின் மாநில செயலாளர் மா முருகன் கோவையிலிருந்து இன்றைய தினம் வீரவணக்க அஞ்சலி நிகழ்ச்சிக்காக கேரளாவிலிருந்து மாநில தலைவர் சஜித் திருத்திக்குனில் அவர்களும் மாநிலத்தினுடைய செயல் தலைவர் தஞ்சை சசிகுமார் அவர்களும் இந்த மண்ணிற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். இறந்தவர்களின் ஆன்மா நற்கதி அடைய வேண்டும், ஒரு கல்லறை அமைக்க வேண்டும், நினைவு சதுக்கம் அமைக்க வேண்டும். ஆண்டுதோறும் இதே இடத்திலே வீரவணக்க அஞ்சலி ஊர்வலத்தை துவக்கி ஒவ்வொரு ஆண்டும் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நினைவு சதுக்க கோரிக்கை ஒரு மரபாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே வரக்கூடிய ஆட்சியாளராவது அதை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைய தினம் வீரவணக்க அஞ்சலி சபதத்தை, சங்கல்பத்தை நாம் எடுத்துள்ளோம். மத்தியிலே ஆட்சியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசாங்கம் பயங்கரவாதிகளை ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால் பொடா சட்டத்தை கொண்டு வர வேண்டும். பொடா சட்டம் பயங்கரவாதிகளை வேறெடுப்பதற்கும் ஒடுக்குவதற்குமான ஒரு சட்டம். இந்த சட்டத்தை லிபரல் பண்றாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் அன்னைக்கு லிபரல் பண்ணுச்சு. இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கமும் லிபரல் பண்ணுது. பயங்கரவாதிகளை மென்மையா தடவி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதைத்தான் சிவசேனா கேட்குது. பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பொடா சட்டத்தை இந்த ரத்தம் சிந்திய கோவை மண்ணிலிருந்து உறக்க சொல்கிறோம். பொடா சட்டம் வேண்டும். மத்தியிலே இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் இதை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று இந்த மண்ணிலிருந்து நாம் சூளுரைக்கின்றோம். அதே போல நினைவு சின்னம் இத்தனை ஏரியா இருக்குது. தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் தெற்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் வாய்கிளிய பேசி தெருவுக்கு தெரு இந்துக்களுடைய ஓட்டுகளை வாங்கிய வானதி சீனிவாசன் இன்று இந்துக்களை ஏமாற்றி துரோகம் செய்து இந்த தொகுதியை விட்டு ஓடக்கூடிய நிலையில இருக்கின்றார். வேதனை குரல சட்டமன்றத்தில் எடுத்து சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க போனவங்க இந்துத்துவத்தில் 2 வேஷம் போடுறாங்க. மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிவசேனா உண்மையான ஒரு பிரச்சாரத்தை இந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ளும் வேட்பாளரை நிறுத்தும் என்று எங்கள் தலைவர் அறிவித்திருக்கிறார். விரைவிலேயே அதனுடைய விஷயத்தை மும்பையிலிருந்து எங்களுடைய தலைவர்கள் அறிவிப்பார்கள். தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் கோவை மீண்டும் புரட்சிகரமான தொழில் நகரமாக மாறும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.